எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது நமக்காக இல்லையா? பட் பெரும்பாலான டைத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாம் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையாங்கிறத பற்றியே யோசிக்காமல் மற்றவங்க சந்தோஷத்துக்காக, மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறோம். நாம் என்னைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷத்துக்காக இதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சந்தோஷங்கிறது மனசை பொறுத்தது இல்லையா? அது வெறும் பொருளாலேயோ அக்ரிணை பொருட்களால் வரக்கூடியது இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப நல்லா உழைச்சி வாங்குகிற பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வருது, அது வேறு விஷயம். இருந்தாலும் மனசுக்கு திருப்திங்கிறது நமக்கு தனிப்பட்ட விஷயம், அது மனசை சார்ந்த விஷயம். எப்போதுமே நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, ஐயோ நம்ம இது செஞ்சால் மற்றவங்க என்ன நினச்சிப்பா, இவ என்ன நினச்சிப்பா, அவள் என்ன நினச்சிப்பான்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம மைண்டில் ஓடுறதே தவிர நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான டைத்தில் நம்ம அதை மறந்தே போயிடுறோம். அதனால தான் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. என்றைக்கு ஒரு மனுஷன் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் பாடுபட போகிறேன், இல்லை அது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்றைக்கு அவன் யோசிக்கிறானோ அன்றைக்கி அவன் நிஜமான சந்தோஷத்தில் இருப்பான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் இனிமேல் மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு பதிலாக நமக்கு திருப்தி ஏற்படுறதா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். ஒன்றுமேல ஒரு சாதாரண விஷயம், ஒரு சாரீ கட்டிக்கிறீங்க, அந்த சாரியை கட்டிட்டு உங்களுக்கு முதல்ல திருப்தி இருக்கான்றத பாருங்கள். உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே அந்த சாரியில் நீங்கள் இருங்க. நம்ம என்ன செய்கிறோன்னா, ஐயோ இவன் என்ன நினச்சிப்பா, இந்த புடவையை பற்றி என்ன சொல்லுவா, அந்த புடவையை பற்றி என்ன சொல்லுவான்றது தான் நம்ம மைண்டில் எப்போ பார்த்தாலும் ஓடின்னு இருக்கு. அதனால தான் நமக்கு என்றைக்குமே நம்ம மைண்ட் ஒரு ஸ்டேபிளான லெவலில் இருக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு 10 புடவைகளை எடுத்து போடுறோம் இல்லையா, இதை கட்டிக்கலாமா அதை கட்டிக்கலாமா, இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் ஒன்ஸ் நீங்களே உங்களை ரசிக்க ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு திருப்தி அடையிறது, முழுமையான சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.